السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الناس اتقوا الله تعالى عز وجل وأطيعوه. فالله تبارك وتعالى يقول: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون. صدق الله العظيم. وعن أنس رضي الله عنه إن النبي صلى الله عليه وسلم مر بتمرة بالطريق فقال: لولا أن تكون من الصدقة لأكلتها. رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் ஏகவல்லனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹதரத் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் மொழி வழியினை பின்பற்றி வழிமேல் விழி வைத்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுத் தாபிஈன்கள், ஹஜ்ரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இன்று வரை, இன்றிலிருந்து கியாமத் பரியந்தம் உலகத்திலே வந்திருக்கின்ற வரப்போகின்ற முஸ்லிம்களான மூமின்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினால் கடமையாக்கப்பட்ட ஒரு உன்னதமான கடமையை பூர்த்தியாக நிறைவேற்ற வேண்டுமே என்ற பேராவலோடு அல்லாஹுவின் மாளிகையில் நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குறுகிய கால உலகத்தினுடைய வாழ்விலும்
முடிவற்ற நிரந்தரமான ஆகிரத்தினுடைய வாழ்விலும் நாம் செழிப்பாக சந்தோஷமாக வாழ்ந்து முழுமையான வெற்றியை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய என்னென்ன கட்டளைகளை ஏற்று நடப்பது காரணமாக அமையும் என்று நாம் ஏவப்பட்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட ஏவல்களை நம்முடைய சக்திக்கு ஏற்றால் போல் எடுத்து நடக்கும்படியாகவும் எவற்றை செய்வதன் மூலமாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் மிகப்பெரிய கவலைகளுக்கும் கைசேதங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகி இறுதியாக மிகப்பெரிய தோல்வியை அடைய வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்படும் என்பதாக கூறி நாம் எச்சரிக்கப்பட்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட விலக்கல்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவை உள்ளால் உள்ளபடி தக்வா செய்து நடந்து கொள்ளும்படி ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் வசியத் செய்தவனாக என்னுரையை ஆரம்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாம் மனிதர்களாகிய நாம் நெஞ்சில் நிறைந்த கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாகிய நாம் ஒரு நீண்ட தூர பிரயாணத்தின் இடைவெளியில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். ஆலமுல் அர்வாஹிலே இருந்தோம். தாயுடைய வயிற்றிலே ஆலமுல் அர்ஹாம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சற்றேறக்குறைய 8 மாதங்கள் 9 மாதங்கள் இருந்தோம். இதோ ஆலமுத் துனியாவில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இன்னும் சொற்ப நேரத்திலே சில நாட்களிலே அல்லாஹ் அவனுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் எப்படி எழுதி வைத்திருக்கிறானோ அந்த முறை பிரகாரம் குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் நாமும் நம்முடைய உலக வாழ்வை முடித்துக் கொண்டு ஆலமுல் பர்ஸஹ் என்று சொல்லக்கூடிய கபருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, அதை தொடர்ந்து மஹ்ஷர், கேள்வி கணக்கு, சிராத்துல் முஸ்தகீம், அதன் பின்னால் அல்லாஹ்வினால் முடிவு செய்யப்பட்ட இடம். அல்லாஹ் நம் அனைவர்களுடைய முடிவு செய்யப்பட்ட இறுதி இடமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை ஆக்கி தந்தருள்வானாக. அதுவரை போய் சேர வேண்டிய நாம் இதோ இந்த நீண்ட பயணத்தின் இடைவெளியில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய அந்த முடிவு சுவர்க்கமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களாகிய நாம் நம்முடைய வாழ்வினுடைய நோக்கத்தை சரியாக புரிந்து அந்த நோக்கத்தை எட்டிக்கொள்வதற்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டங்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய நோக்கம் நமக்கு முன்னால் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய இறை நெருக்கம் பெற்றார்களே அந்த நாதாக்கள், நல்லடியார்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், அவர்களுடைய நோக்கம்தான். எல்லோருடைய நோக்கம் எதுவாக இருந்தது? அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் எதுவாக இருந்தது? நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். படைத்த நாயனுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதுதான் அருமையான சகோதரர்களே எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். ஆண்களாக இருந்தால் என்ன, பெண்களாக இருந்தால் என்ன, ஏழைகள், பணக்காரர்கள், படித்தவர்கள், பாமரர்கள், அரபிகள், அஜமிகள், எல்லோருடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்க வேண்டியது என்னவென்றால் அடுத்த கட்டமாக நாம் சந்திக்க இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையின் முற்றுப்புள்ளி நிரந்தரமான ஆகிரத்தினுடைய வாழ்க்கையின் ஆரம்பமாகிய அந்த மரணத்தினுடைய நேரத்திலே படைத்த நாயனுடைய பூரணமான திருப்தி பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அந்த இடத்தை நாம் போய் அடைந்து விட்டால் மௌத்துடைய நேரத்தில் சகோதரர்களே, உயிர் பறிக்கப்பட்ட நேரத்தில் யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னஹ் இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்தியஹ் ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி என்ற இதயம் கனிந்த உள்ளம் அமைதி அடையக்கூடிய இந்த ராஹத்தான வார்த்தைகள், ஏ அமைதி அடைந்த ஆத்மாவே, ஏ அமைதி அடைந்த ஆத்மாவே, நீ உன்னுடைய இரட்சகன் உன்னை படைத்து பரிபாலித்து போஷித்த அந்த அல்லாஹ் அவனின் பக்கமாக அவன் உன்னை பொருந்திக் கொண்ட நிலையிலும் நீ அவனை பொருந்திக் கொண்ட நிலையிலும் திரும்பி செல்வாயாக என்ற அந்த ஒளி, அந்த சத்தம் நம்முடைய காதிலே கேட்டவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியலாம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டால்
அந்த சந்தர்ப்பம் அந்த மனிதனுக்கு ரொம்ப சந்தோஷகரமான நிகழ்வாக இருக்கும். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஹ்ஃபத்துல் முஃமின் அல் மௌத். ஒரு முஃமினுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய காணிக்கை, மிகப்பெரிய வெகுமதி, கிஃப்ட் என்னன்னு சொன்னா அதுதான் மௌத்து. அவர் அந்த நேரத்துல தான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கோல், வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அச்சீவ் பண்ணிய, அதனை எற்றிவிட்ட அந்த பெரிய சந்தோஷத்திலே அவர் குதூகலித்துக் கொண்டிருப்பார். சுத்தி இருப்பவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள், அவர்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். தந்தையினுடைய மரணத்தினால், சகோதரனுடைய மரணத்தினால், தன்னுடைய தாய், தன்னுடைய மகனுடைய சந்தர்ப்ப மரணத்தினால் என்று பல பேர்கள் பல அமைப்பிலே அங்கே அழுது கொண்டிருப்பார்கள், கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் மரணிக்கக்கூடிய இவரோ தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அடைந்துவிட்ட அந்த பெருமிதத்திலே, அந்த சந்தோஷத்திலே அவர் மிதந்தவராக, தனக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த அருள்களை, அதனுடைய சாயல்களை, சுவர்க்கத்தினுடைய அறிகுறிகளை அவர் கண்டவராக இன்பமாக மௌத்தாகுவார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. இந்த நேரத்தை இல்லாம ஆக்குறதுக்கு உலகத்துல பெரிய திட்டங்கள் நடக்குது சகோதரர்களே. இந்த கோல், இந்த டார்கெட், இந்த லட்சியம் இருக்கிறதே, இதை எந்த ஏழையோ பணக்காரனோ அடையக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த பூமிக்கு மேல மிகப்பெரிய திட்டங்கள் தீட்டப்பட்டு மிகப்பெரிய சதி திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவைகளில் ஒன்றுதான் நம்முடைய பகிரங்கமான விரோதியாகிய ஷைத்தானுடைய சதி திட்டம். இது குர்ஆன் ஹதீஸின் மூலமாக நாம் மிக தெளிவாக விளங்கி இருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய லட்சியத்தை அடைந்தவனாக அல்லாஹ்வுடைய திருப்தியோடு மௌத்தாகிறான் என்று சொன்னால், இந்த பூமிக்கு மேல மிகப்பெரிய கவலை அடையக்கூடிய ஒருவன் என்று சொன்னால் அது ஷைத்தான் தான். ஷைத்தான் கவலைப்பட்டுடுவான், டென்ஷன் ஆயிடுவான். என்னுடைய நோக்கம் நடக்கல, நான் நரகத்துக்கு ஆள் தேடிக் கொண்டிருக்கிறேன். இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நிச்சயமாக ஷைத்தான் அவனுடைய திட்டங்கள், அவனுடைய முயற்சிகள், அவனுடைய அழைப்புகள் எல்லாம் எதற்காக வேண்டி என்றால் ஸஈர் என்று சொல்லக்கூடிய அந்த பயங்கரமான நரகத்தின் பக்கம் மக்களை ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டித்தான். இதனால் ஷைத்தான் ரொம்ப கவலைப்படுகிறான். தன்னுடைய அடிவருடிகளை, தன்னுடைய கூட்டத்தார்களை கூப்பிட்டு அவன் கை சேதப்படுகிறான். உங்களுக்கு கேடு உண்டாகட்டும், நீங்கள் எங்கே சென்றிருந்தீர்கள்? இவன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுவிட்டானே, இவன் வாழ்க்கையுடைய லட்சியத்தை அடைந்து விட்டானே, நீங்கள் எங்கே செத்து ஒளிந்தீர்கள் என்று அவன் அங்கலாய்க்கிறான், கூக்குரலிடுகிறான், அவன் குழப்பமடைகிறான், தன்னுடைய தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கொள்கிறான். அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். என் மௌத்துடைய நேரத்துல நான் ஷைத்தான டென்ஷன் ஆக்கணும். மௌத்துடைய நேரத்துல ஷைத்தானுடைய தலையில அவனே மண்ணவாரி போன்ற மாதிரி நான் வாழணும், என் குடும்பம் வாழணும், என் மனைவி வாழணும், என்னுடைய குழந்தைகள் வாழணும், என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் வாழணும் என்பது எங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தின் ஒரு பகுதியாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஷைத்தான கொலப்பிட்டு தான் இந்த உலகத்திலிருந்து நாம போகணும். அருமையானவர்களே, அப்படி என்றால் உலகத்தில் அவனுடைய சதித்திட்டங்களை விளங்கி அதுக்கு எதிராக செயல்பட வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஷைத்தான் நல்ல விஷயங்களை விளங்கி வச்சிருக்கிறான். எனக்கு உங்களுக்கு விளங்கினதை விட அவனுக்கு தெளிவான விஷயங்கள் தெரியும். அவனை பத்தி நான் தனியாக ஒரு குத்பாவுல சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது சகோதரர்களே. அது தனியான ஒரு சப்ஜெக்ட். பயங்கரவாதியிலும் உருப்படியான பயங்கரவாதி, எந்த ஒரு சின்ன பெர்சன்டேஜ் கூட இதுல குறைபாடு இல்லாத சுத்த பயங்கரவாதி, சுத்தமான விரோதி, மனித சமுதாயத்தினுடைய பகிரங்க விரோதி என்று எவனை பற்றி அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டானோ இதைவிட என்ன வார்த்தை தேவை இருக்கிறது? இன்ன ஷைத்தான லக்கும் அதுன் ஃபத்தகிதுஹு அதுவா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுடைய விரோதி, அவனை நீங்கள் விரோதியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், அவன் வந்து ஒரு மோசடிக்காரனாக இருக்கிறான். இன்ன ஷைத்தான யன்ஸஉ பைனஹும், உங்களுக்கு மத்தியில் ஷைத்தான் பிரச்சனைகளை, பிளவுகளை உண்டு பண்ணுகிறான். அவன் பயங்கரமான மோசடிக்காரன்